ஓகேடா. சரி. நம்ம ஒன் பை ஒன்னா சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டே வரலாம். ஓகே. இதுல ப்ரூஃப் தட் அப்படின்ற சம் கான்செப்ட் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. கரெக்ட்டா? எஸ் மேம். இங்க 70லேருந்து சம்ஸ் ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணலாம். நான் எப்படி சால்வ் பண்றேன்றத பார்த்துட்டு, நீ அதே மாதிரி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே மேம். நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, நான் எப்படி திங்க் பண்றேன், ஒரு டீச்சர் எப்படி திங்க் பண்றாங்களோ, அதே மாரி நீனும் திங்க் பண்ணா ஈஸியா மேக்ஸிமம் உன்னாலயும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஓகேவா? மேம். எனக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தவரைக்கும் என்னலாம் தெரியும் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார்முலாஸ் தான் தெரியும். என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா, sin ஸ்கொயர்ட் a பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் a ஈக்குவல் டூ 1. அதுக்கப்புறம் 1 பிளஸ் tan ஸ்கொயர்ட் a ஈக்குவல் டூ சீக்கன்ட் ஸ்கொயர்ட் a. எனக்கு இதுதான் தெரியும். இது ரீஅரேஞ்ச்மென்ட் கூட தெரியாது. எதுக்காக அப்படின்னா, அதெல்லாம் மக்கப் பண்ண அவசியம் இல்ல. டைரக்ட்டா எழுதிட்டு நான் தேவைக்கு ஏத்த மாரி ஃபார்முலாஸ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவேன். எப்படின்னா, அதே மாரி sin ஸ்கொயர்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு தெரியும். இதே இது sin ஏன்னு போட்டேன்னா என்ன பண்றேன், இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்குறேன்னு அர்த்தம். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் a. அப்ப காஸ் a அப்படின்னா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin ஸ்கொயர் a. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா என்னன்னா, இதே மாரி டான் ஸ்கொயர்ட் அண்ட் சீக்கன்ட் ஸ்கொயர்ட் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்ப டான் ஸ்கொயர்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, நான் சீக்கன்ட் ஸ்கொயர்ட் a மைனஸ் 1ன்னு போடுவேன். ஒருவேளை சீக்கன்ட் ஸ்கொயர்ட் ஏன்னா 1 பிளஸ் டான் ஸ்கொயர்ட்ன்னு எழுதலாம். ஆ டான் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் சீக்கன்ட் ஸ்கொயர். டான் ஃபர்ஸ்ட் வந்து சீக்கன்ட் செகண்ட் வந்து சப்ட்ராக்ஷன் வந்தா மைனஸ் 1ன்னு வரும். அதே மாதிரி எஸ் மேம். சீக்கன்ட் ஃபர்ஸ்ட் வந்து டான் செகண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னா பிளஸ் 1ன்னு வரும். ஓகேவா? இதே மாரி தான் காட் அண்ட் கொசீக்கனுக்குமே ஃபார்முலாஸ் வரும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம மக்கப் பண்றதா இருந்தா கஷ்டமா இருக்கும். அதனால இந்த 3 ஃபார்முலா நல்லா படிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கணும். 1 பிளஸ் டான் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டூ சீக்கன்ட் ஸ்கொயர்னா என்ன? இந்த டான் ரைட் சைட் போகுதுன்னு மைண்ட் கால்குலேஷன்லயே நம்ம கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே மேம். அதுக்கப்புறம் சைன் சைன் ஏ, காஸ் ஏ இந்த ஆர்டர்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டான் ஏ, கொசீக்கன் ஏ, சீக்கன் ஏ அண்ட் காட் ஏ. இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காக இந்த ஆர்டர்னா, சைனோட ரெசிப்ரோக்கல் கொசீக்கன். அதாவது சைன் ஏ அப்படின்ற இடத்துக்கு பதிலா 1 பை கொசீக்கன் ஏன்னு எழுதலாம். கொசீக்கன் ஏவ நான் சைன் ஏன்னு எழுதணும்னா 1 பை சைன் ஏன்னு எழுதிக்கலாம். அதே மாரி தான் காஸ் 1 பை சீக்கன், சீக்கன் 1 பை காஸ், டான் 1 பை காட், காட் 1 பை டான். இது எல்லாமே தெரியணும். எஸ் மேம். சைன் ஏ அப்படின்னா 1 பை கொசீக்கன் ஏ. நெக்ஸ்ட் என்னன்னா, இம்பார்ட்டன்ட் ஆனது டான் ஏ அப்படின்னா சைன் ஏ பை காஸ் ஏன்னு எழுதலாம். அதே மாதிரி காட் ஏன்னா ரெசிப்ரோக்கல் தானே சொன்னோம். அப்ப எஸ் என்ன மேம். வரும்? இந்த இது ரெசிப்ரோக்கலா வரும். காஸ் ஏ பை எஸ் மேம். சைன் ஏ. ஓகேவா? இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் அண்ட் ஹைப்போடெனஸ் கான்செப்ட். சைன் ஏ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஏ பி சி. பி வந்து 90 டிகிரி. நம்ம எங்க ஆங்கிள் வைக்கிறோம், இப்ப சில ஆங்கிள் வைக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு தான் ஆப்போசிட்ன்னு பேரு. இதுக்கு அட்ஜசன்ட்ன்னு பேரு. இது ஹைப்போடெனஸ் காமன். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஹைப்போடெனஸ். இப்ப இதுவே வந்து நான் ஆங்கிள இங்க ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, இது ஆப்போசிட்டா மாறிடும். இது அட்ஜசன்ட்டா மாறிடும். ஓகேவா? ஆங்கிள் எங்க இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி தான் வேல்யூஸ் எழுதணும். இப்போ நான் இங்க டான் ஏன்னு எழுதுறேன். சைன் ஏன்னு எழுதுறேன். சைன் ஏன்னா ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ். ஹைப்போடெனஸ். காஸ் ஏ அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். டான் ஏ அப்படின்னா இது சைன் பை காஸ் தானே வரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த டினாமினேட்டர் டெர்ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அட்ஜசன்ட். இப்போ நெக்ஸ்ட் என்னது? கொசிகன், சீக்கன், காட் இது எல்லாத்துக்கும் நீங்களா எழுதி அந்த ஃபார்முலாஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும். மேம் ஓகேவா? மேம் எப்படி கேளுங்க. மேம் அந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு தந்துருவாங்க, லென்த் வந்து தந்துருவாங்க. எப்படி மேம் இந்த ஆங்கிள கண்டுபிடிக்க? ஏதாவது லென்த் குடுத்துட்டாங்கன்னா, இப்ப 3 வேல்யூ இருக்குல்ல. இப்ப நான் இத எழுதி காமிக்கிறேன். இப்ப இந்த சம்ம நம்ம பார்க்க போற சம்ம இதுதான். எஸ் மேம். 3 sin A ஈக்குவல் டூ 1. இப்ப குடுத்துட்டாங்க. நமக்கு sin A ஓட வேல்யூ வேணும். 1/3. sin A ன்னு என்ன ஃபார்முலா?
ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கலாம். நமக்கு பேஸ்ல ஏ இருந்தா ஈஸியா இருக்கும். ஏ தீட்டா இது வந்து ஏ தானா? ஆப்போசிட் என்னது 1. ஹைப்போடெனஸ் என்னது 3. அட்ஜசன்ட் தான் தெரியாது. இந்த மாதிரி நம்ம நேம் வச்சுக்கலாம். இப்போ என்ன வேணும்னா, எனக்கு இந்த சைடு வேணும். இப்போ பித்தாகரஸ் ரூல்னு ஒண்ணு தெரியுமா? எஸ் மேம். பித்தாகரஸ் ரூல் என்னது? ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் பிளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ நமக்கு ஏபி தான் வேணும். அப்ப இதை இந்த சைடு கொண்டு வரப்ப ஏபி ஸ்கொயர்ட தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஏசி ஸ்கொயரோட சைடுல பிசியை கொண்டு போறோம். ஸோ பிசி ஸ்கொயர். இந்த பிசி இங்க இருந்து இங்க வருது. ஸோ ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர் வரும். ஏபி அப்படின்ற வேல்யூ எனக்கு தெரியாது. அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஏசி அப்படின்ற வேல்யூ எனக்கு தெரியும் 3. 3 ஸ்கொயர் பண்ணா 9 மைனஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னா 1. தட் இஸ் ஈக்குவல் டு 8. பிசி ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 8னா ஏபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8. எப்பவுமே இந்த மோர் தென் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா 2 4s are 8. 4 ரூட் எடுத்தோம்னா 2 root 2ன்னு வரும். அதோட இதோட மீனிங் 2 4 2 2 ரெண்டுக்கு ஒரு 2 எடுத்துடணும் வெளியே. அதான் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ. ரூட்டுக்குள்ள 2 நம்பர் சேமா இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் ஆன்சரா எடுத்து எழுதிட்டு ரிமைனிங் உள்ள ரூட்டுக்குள்ள போடும். அதான் அதோட கான்செப்ட். ஓகேவா? மேம் இன்னைக்கு டெஸ்ட்ல வந்து மேம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஓகேடா. இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சதாடா? நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டோம் 2 ரூட்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். So that 1 plus cos square theta by 1 plus tan square theta equal to cot square theta. ரைட் சைட்லயும் cot square theta தான் இங்க இருக்கு. இப்போ எப்பயுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எல்லாமே in terms of sin cos மாத்தணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப cot என்னவா மாத்துவேன்னா cos square theta by sin square theta. சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எழுதணும்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதே இல்லை. எழுதும் போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம லெஃப்ட் சைடு தான் எடுத்திருக்கோம். அப்ப LHS ஈக்குவல் டுன்னு எடுக்கணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப sin square theta plus cos square theta divided by sin square theta. Cos square theta plus sin square theta divided by cos square theta. So இது என்னாகும்? இது 1. 1 by sin square theta divided by 1 by cos square theta. இப்போ இந்த மாதிரி டிவிஷன்ல இருக்கிற வேல்யூ என்ன ஆகும்னா, அதாவது கீழ இருக்கிறது வந்து மேல கொண்டு வந்தா ரெசிப்ரோக்கல் ஆகி மல்டிப்ளிகேஷன்ல வரும் மேம். வெரி குட். மேல cos ஸ்கொயர் ஆயிரும், கீழே ஆட்டோமேட்டிக்கா sin ஸ்கொயர் உண்டு. ஓகேவா? இந்த ரெண்டு ஒன்னாயிடும், இந்த ரெண்டு ஒன்னாயிடும். ஓகேவா? ஓகே. இப்ப cos ஸ்கொயர் பை sin ஸ்கொயர் நமக்கு தெரியும் என்னது? cot ஸ்கொயர் theta. அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதாமா? புரியுது மேம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அதனால ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நமக்கு எப்பவுமே ஈஸியா இருக்கும். பிளஸ் வந்து என்னது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுலையுமே 5 காமன் எடுக்கணும். எப்பவுமே காமன் டேர்ம் இருந்தா காமன் எடுத்துடணும். tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா ஞாபகம் இருக்காடா? tan ஸ்கொயர் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஞாபகம் இருந்தா எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா 1 பிளஸ் tan ஸ்கொயர் எழுதிடணும். 1 பிளஸ் tan ஸ்கொயர்னா சீக்கன் ஸ்கொயர். இப்போ நான் டேனுக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணேன்னா இந்த 1 இந்த பக்கம் போறப்ப சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 வரும். கரெக்டா? எஸ் மேம். இப்போ இந்த பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் அண்ட் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா இங்க மைனஸ் 1 மட்டும் இருக்கும். -1 × 5 -5. இதுதான் ஆன்சர். ஓகேவா? எஸ் மேம். நெக்ஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா என்னது? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டி 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் டி. இங்க காசு இருக்கு, இங்க காட் இருக்கு. நம்ம எப்பவும் போலதான் நம்ம என்ன பண்றோம், நமக்கு என்ன தெரியுதோ அதை தான் செய்யணும்.
எதையும் நம்ம மாத்தல. அப்படியே வச்சுக்கிறோம். தேவைன்னா மாத்திக்குவோம். 1 பிளஸ் காட் ஸ்கொயர்னா எப்பவும் போல காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். கரெக்ட்டா? எஸ் மேம். இப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கரெக்ட்டா? எஸ் மேம். இப்போ இந்த சைன் ஸ்கொயர் டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர்ன்னு எனக்கு தெரியும். இப்ப இத சேஞ்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இதையும் என்னால கேன்சல் பண்ண முடியும். கரெக்ட்டா? எஸ் மேம். அப்ப 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட நான் சைன் ஸ்கொயர்ட் ஏன்னு எழுதிக்கிறேன். இது வந்து சைன் ஸ்கொயர்ட் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ டிவைடட் பை சைன் ஸ்கொயர்ட் ஏ. சைன் ஸ்கொயர். இப்போ சைன் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. 1. ஓகே மேம். Next 74. 1 plus tan square A. 1 plus cos square A. இப்போ இது எப்படி பண்ணோம்? எப்பவும் போல தான். என்ன பண்றோம்? 1 plus theta by sin square A by cos square A by 1 plus cos square A by sin square A. இதெல்லாம் பார்த்தா ரிப்பீட்டடா நம்ம ஒரே மாதிரி பார்க்குற மாதிரியே இருக்கு. எஸ் மேம். அப்ப நம்ம சீக்கிரமாவே செஞ்சுருவோம். இதெல்லாம் வந்து திங்க் பண்ணணும். டைரக்ட்டாவே செஞ்சிடணும். சம்மா சால்வ் பண்ணக்கூடாது. இந்த காஸ் ஸ்கொயர்ட் இங்க வரும். அப்ப sin ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர்னா 1 வரும். 1 பை காஸ் ஸ்கொயர்டு. இங்க அதே போல sin ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர்னா இங்க 1 பை sin ஸ்கொயர்ன்னு வரும். அப்ப இந்த sin ஸ்கொயர் மேல போயிடும். ஆட்டோமேட்டிக்கா sin ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் ஏன்னு வந்துரும். புரியுதா? அதாவது புரியுது நம்மளா மேம். இமேஜின் பண்ணி ரிப்பீட்டடா சில சம் செய்யும்போது எல்லாத்தையும் எழுதிட்டே இருந்தா நமக்கு டைம் ஆகும். இது எதுக்காக செய்றோம்னா, நமக்கு பிராக்டிஸ் அண்ட் ஃப்ளோக்காக தான் செய்றோம். அப்ப செய்யும்போதே எவ்ளோ ஸ்டெப்ஸ கட் பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் நம்ம பிரெயின்ல வச்சே எவ்ளோ சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து எப்படி பண்ண முடியும்னா, சீக்கிரமா செய்ய முடியும். ஏன்னா எல்லா சம்மும் கிட்டத்தட்ட ஒரு 200 சம்ஸ பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டைம் வேணும்ல. அதனால எஸ் சில மேம். சம் ரிப்பீட்டட் சம்ஸ் இருந்துச்சுன்னா, சைட்லயே பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஓகே மேம். 74 சம் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். 75 செய்யலாம். ஒன் பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா என்னதுப்பா? ஆல்ரெடி 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இதான் கொஸ்டின். sin ஸ்கொயர் தீட்டா 1 பிளஸ் tan ஸ்கொயர் என்னப்பா வரும்? சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா. சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா என்னப்பா வரும்? 1 பை சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டா 1 by secant cos A. cos வெரி T. குட். cos cos தீட்டா. square sin ஸ்கொயர் theta. பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. வெரி குட். அவ்வளவுதான். சூப்பர். இப்போ இத ஃபுல்லும் சால்வ் பண்ணும். ஏதாவது 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் sin தீட்டா 1 பிளஸ் sin தீட்டா. ஸோ 1 பிளஸ் sin தீட்டா 1 மைனஸ் sin தீட்டா அதாவது a மைனஸ் b இன்டு a பிளஸ் b. ஆன்சர் என்னப்பா வரும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எங்கெல்லாம் இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் வருதோ அது இந்த மாதிரி எழுதணும். எஸ் மேம். ஓகேவா? இப்போ இங்க இருக்கிறத நம்ம நார்மலா எப்பவும் போல sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் மாத்திக்கலாம். இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos ஸ்கொயர் தீட்டா cos square theta. இன்டு cos ஸ்கொயர் தீட்டா. கேன்சல் பண்ணியாச்சு. ஓகே sin மேம். ஸ்கொயர் பிளஸ் cos ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே மேம். ஓகேவா? ஓகே மேம். 76 சம் செஞ்சுட்டோம். இப்போ 77. ஈஸியா இருக்கா? கஷ்டமா இருக்காமா? மேம் ஈஸியா இருக்கு மேம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ஈஸியா இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூ சம்ஸ் மட்டும் தான் வரும். அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எதெல்லாம் மறந்துரும் நம்ம ஃபீல் பண்றோமோ அத மட்டும் மார்க் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ மட்டும் தனியா ரிப்பீட்டடா செஞ்சு பார்க்கணும். ஓகே. கே வேல்யூ கேட்டிருக்காங்க. இத ஃபுல்லா சால்வ் பண்ணா கிடைக்கிறது தான் கே வேல்யூ. இதுவும் அதே மாரி தான். 1 பிளஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா. கொசீக்கன்ட் ஸ்கொயர் என்னப்பா பண்ணலாம்? 1 பை சைன் ஸ்கொயர் மாத்தலாமா? எஸ் மேம். 1 by sin square. இது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? எஸ் மேம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவ என்னவா எழுதலாம்? sin sin ம். square theta. சைன் கரெக்ட் சொல்லு. sin sin square theta. வெரி குட். sin ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா. Secant கேன்சல் square ஆயிடுச்சு. theta. ஆன்சர் 1 ஈக்குவல் டு கே. ஓகே மேம். தைரியமா சொல்லுடா. தப்பா இருந்தா பரவால்ல கரெக்ட் பண்ணிக்கலாம். நீ மனசுக்குள்ளேயே ஒண்ணு நினைச்சிட்டு இருக்க.
ஒருவேளை தப்பா நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், லாஸ்ட் வரைக்கும் அப்படியே நினைச்சிட்டு இருப்ப. வேகமா, ஓகே மேம். தைரியமா சொல்லணும். ஏன்னா இப்ப நான் மட்டும் தான் இருக்கிறேன். நீ தப்பா சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. நான் அத கரெக்ட் பண்ணிடுவேன். ஓகே சரியா? மேம். ஓகே. இப்ப இது ஒரு நியூ மெத்தட்ரா. சரியா? நில்லு நான் மேம். அதாவது A பிளஸ் B இந்த ஃபார்மேட்ல குடுத்துட்டாங்க. A மைனஸ் B கான்செப்ட்ல கொஸ்டினா கேட்கறாங்க. இப்படி கேட்டாங்கன்னா, இதோட கான்செப்ட் படி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட் நமக்கு இதுதான் வேணும். அப்ப இத நியூமரேட்டர்ல வச்சுக்கணும். எது தேவையோ அத நியூமரேட்டர்ல வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன கிவன் டேட்டா குடுத்துருக்காங்களோ அத நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இது சீக்கன் அண்ட் கொசீக்கனுக்கு தான் செட் ஆகும். சைனுக்கு செட் ஆகாது. சைனுக்கு இதே மாரி ஒரு ப்ராப்ளம் வரும். அதுல சால்வ் பண்ணி இதாச்சு. ஈக்குவல் டு. புரிஞ்சுதாம்மா? இது டவுட்ஸ் இருக்கா? அவ்வளவுதானா மேம்? நான் இதுவரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் புரிஞ்சதான்னு கேட்கிறேன். மேம் திரும்பி ஒரு வாட்டி டீச் பண்றீங்களா? ஓகே. ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சீக்கன் தீட்டா பிளஸ் டான் தீட்டான்றது நமக்கு குடுத்துருக்காங்க. சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஓகே மேம். சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்றோம்னா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ, சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா என்ன கேட்டிருக்காங்களோ, அத எழுதிட்டு, என்ன கிவன் குடுத்துருக்காங்களோ, இது அப்படியே ஆப்போசிட் சைனா தான் இருக்கும். அந்த டெர்மால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது சேஞ்ச் ஆகாது. மீனிங் சேஞ்ச் ஆகாது. அதே சமயத்துல என்ன ஆகும்? இது எக்ஸ் கிடையாது. இது எல்ஹெச்எஸ். ஓகேவா? இத மல்டிப்ளை பண்றோம். புரியுதா? புரியுது மேம். இது a மைனஸ் b a பிளஸ் b. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வரும். கரெக்ட்டா? எஸ் மேம். பை சீக்கன். டினாமினேட்டர் டினாமினேட்டர்ல வச்சுக்கலாம். எஸ் மேம். tan theta. Secant ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயருக்கு என்னடா ஃபார்முலா? 1 மேம். வெரி குட். 1 பை secant theta பிளஸ் tan thetaக்கு என்னடா குடுத்துருக்காங்க அவங்க? சீக்கன் 1 பை காஸ். secant theta பிளஸ் tan thetaக்கு என்ன கிவன் டேட்டா குடுத்துருக்காங்க அவங்க? secant theta பிளஸ் tan thetaக்கு x குடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். x தான் குடுத்துருக்காங்க. அப்ப x ன்னு ஓகே ரீப்ளேஸ் மேம். பண்ணணும். இதுதான் ஆன்சர். சோ நம்மளோட எல்ஹெச்எஸ் வந்து secant theta மைனஸ் tan theta ஈக்குவல் டு 1 பை x. ஓகே மேம். ஓகேவா? secant square theta minus 1 cot square theta. இப்போ secant square theta minus 1 என்னடா போடலாம்? tan square போடலாமா? எஸ் மேம். cot square theta. ஆன்சர் என்னடா வரும்? 1 மேம். வெரி குட். ஏன்னா tan square என்னால 1 by cot square theta ன்னு எழுத முடியும். cot square theta அப்படியே வச்சுக்கலாம். கேன்சல் பண்ணா 1. 1. வெரி வெரி குட். எஸ் மேம். Simplest form. Secant square theta minus 1 by cosecant square theta minus 1. இத குடுத்துருக்காங்கடா. இப்போ cosecant square theta minus 1 என்னமா வரும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. secant square theta ஓகே அது ஒண்ணும் இல்ல பிரச்சனை இல்ல. cosecant square theta minus 1 அப்படின்னா 1 plus cot square theta equal to cosecant square theta. இப்ப நமக்கு cosecant square theta இந்த plus 1 இந்த பக்கம் வந்தா minus 1 ஆயிடும். அப்ப cot square theta equal to cosecant square theta minus 1. அப்ப cosecant square theta minus 1 னா cot square theta. ஓகே மேம். அப்ப secant square theta minus 1 by cot square theta. ஓகேவா? எஸ் மேம். இப்போ என்ன எழுதலாம்? secant square theta minus இங்க என்ன எழுதலாம்? 1 by cot square theta என்ன மேம் எழுதலாம்? காஸ் எதோட தீட்டா பை சைன் தீட்டா. இல்ல cot square theta அப்படின்றத cos square by sin square ன்னு எழுதலாம். இன்னொரு மெத்தட்ல இப்ப நமக்கு secant square இருக்கு. கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இது secant இது. இது secant square theta பாப்பா. cot square thetaக்கு ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. ஒன்னு வந்து sin by cos, cos by sin இருக்கு. இல்ல cot squareனா cos by sin எழுதலாம். இன்னொரு மெத்தட் என்ன இருக்கு? இன்னொரு ஃபார்மேட் என்னது இருக்கு? cot squareக்கு 3 ஃபார்முலா. cot square இருந்தா நம்மளால 3 ஃபார்முலா எழுத முடியும். சரி என்னென்ன ஃபார்முலானா 1 by tan square. ஓகே. அதுக்கு அடுத்து cot square theta equal to cos squared by sin square. ஓகேவா? நெக்ஸ்ட் cot squared equal to
கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1. இப்ப இந்த 3 இடத்துல இருக்கு. இப்ப ஆல்ரெடி நம்ம இதுல cosecant இருந்தா இத கொண்டு square வந்திருக்கோம். ஓகே மேம். ரீட் பண்றா. இதுல இருந்தா இத கொண்டு வந்திருக்கோம். அப்ப இத யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா திருப்பி கொஸ்டினே வரும். அடுத்து ஓகே என்னது? மேம். அப்ப இந்தது. tan ஸ்கொயர் ஆமா. இது இங்க தேவையான்னு பார்க்கணும். எது தேவையோ அத தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஓகே சீக்கன்ட் மேம். ஸ்கொயர்ட் இருக்கு. அப்ப சீக்கன்ட் ஸ்கொயர் பக்கத்துல டான் வந்தா எனக்கு ஆன்சர் 1 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே மேம். அப்ப இங்க டான் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே மேம். அப்ப சீக்கன்ட் ஸ்கொயர் -1 டான் ஸ்கொயர் ஈக்குவல் டூ 1. 1 இதான் ஆன்சர். ஓகே மேம். புரியுதா? ஒரு இடத்துல நமக்கு என்ன தேவையோ அத தேவையானத யோசிச்சு செய்யணும். ஓகே மேம். ஓகே. சரி இத பார்ட் 1 வீடியோன்னு வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2